அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம பார்த்தீங்கன்னா, விசக்கன்னியா யோகமும் திருமணத்திற்கு பின் இறப்பும். இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்லப் போறோம். அதனால நம்மளுடைய புதன் குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. விசக்கன்னியா யோகம்னா நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க விசக்கன்னியா யோகம்ன்றது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க உள்ள ஜோதிடர்களும் அப்படித்தான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையவே கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த விச விச யோகத்திலேயே ரெண்டு நபருக்குமே இருக்கு. அதாவது கன்னின்னு சொல்றது பெண்ணு, கண்ணன் சொல்றது ஆணு. இது ஆணுக்குமே பொருந்தும் இந்த யோகம். பெண்ணுனா விசக்கன்னி, ஆணுனா விசக்கண்ணன். இந்த யோகத்தை நம்ம ரெண்டு வகையாவே பிரிக்கலாம். இது ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். ஆனா இங்குள்ள ஜோதிடர்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க உருட்டுன்னு உருட்டி பெரிய உருட்டா சொல்லி பொய் சொல்லி நிறைய வச்சிருக்காங்க. அவங்க சொல்றதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இந்த கால சக்கரத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள 2 கிரக சேர்க்கைகள் இருந்தா அதுக்கு பேரு விசக்கன்னிய யோகம் சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. விசக்கன்னி யோகம்ன்றது ஆணு பெண்ணுக்கு இருபாலருக்குமே சமமான யோகம். ஆனா இதுக்கு ஒரு கிரகம் வலிமையா இணைஞ்சிருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, இதுக்கு ஒரு கிரகம் மட்டும் வலிமையா இணைஞ்சிருக்கணும். இன்னொரு குறிப்பிட்ட ஜோதிடர்கள் எப்படின்னா சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல, அதாவது நம்ம கிழமைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட கிழமையில ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்துட்டா அவங்களுக்கு விசக்கன்னியா யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருத்திய நட்சத்திரம் சொல்றாங்க, சதய நட்சத்திரம் சொல்றாங்க. அப்படி இன்னொரு பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் சொல்றாங்க. இந்த நட்சத்திரம்லாம் பிறந்தா அவங்களுக்கு விசக்கன்னியா யோகம் அப்படி சொல்றாங்க. அதுனா உண்மையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மை கிடையவே கிடையாது. இங்குள்ள ஜோதிடர்கள் எல்லாம் அறக்குறை ஜோதிடர்களா தான் இருக்காங்க. நான் ஜோதிடர் கிடையாது. நான் முழுக்க முழுக்க ஒரு தீர்க்கதரிசி. எனக்கு என்ன தெரியுமோ அதையெல்லாம் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். மிஸ் பண்ணாம கடைசி வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யாரு விசக்கன்னி யோகத்துல பிறந்து வந்திருக்கா, எந்த ஆண் பிறந்து வந்திருக்காங்க, எந்த பெண் பிறந்து வந்திருக்காங்க, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரிய வரும். இப்ப விசக்கன்னி யோகத்துக்கு முதல்ல இந்த விசக்கன்னி அல்லது விசக்கண்ணன் யோகத்துக்கு எந்த கிரகம் அதிபதினு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க சனி கிரகம் மட்டும்தான். முழுக்க சனி தான். நல்லா தெரிஞ்சுங்க, முழுக்க சனி கிரகம் மட்டும்தான். இப்ப சனி கிரகம் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த காலச்சக்கரத்துல இங்க இருக்கிற இங்க இருக்க மகர வீட்டுக்கும் இங்க இருக்கிற கும்ப வீட்டுக்கும் சனி அதிபதி நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி இந்த வீட்டுக்கு அதிபதியே கிடையாது. இந்த வீட்டுக்கு சனி அதிபதி, இந்த வீட்டுக்கு சனி அதிபதி. இந்த வீடு பேரு மீனம் பாத்துக்குங்க. இந்த வீட்டுக்கு பேரு பாத்தீங்கன்னா மகரம். இந்த மகர வீட்டுக்கு சனி அதிபதியா இருக்காங்க, மீன வீட்டுக்கு சனி அதிபதியா இருக்காங்க. இப்ப இந்த ராசியில பிறந்து சனி அளவுக்கு அதிகம் ஆயிட்டா, அதாவது அதிக பவரோடு அதிக உச்சத்தோடு இருந்துட்டா அவங்க கண்டிப்பா விசக்கன்னி யோகத்துலதான் பிறந்து வந்திருக்காங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இருபாலருக்கும் சமமான யோகம் தான் இந்த விசக்கன்னி அல்லது விசக்கண்ணன் யோகம். இப்ப ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசக்கன்னி அதாவது இந்த பூமியில பிறக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த 5 கிரக சேர்க்கையின் அடிப்படையில மட்டும்தான் பிறப்பாங்க. பாத்தீங்கன்னா யுகம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருடம், மூணாவது பாத்தீங்கன்னா மாதம், நாலாவது பாத்தீங்கன்னா நாள், அஞ்சாவது பாத்தீங்கன்னா நேரம். இந்த அடிப்படையில தான் பூமியில பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே இந்த 5 கிரக சேர்க்கை அடிப்படையில தான் பிறந்து வரும். அது எந்த உயிரினமா இருந்தாலும் சரிதான். இப்ப விசக்கன்னி யோகத்துக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், சனி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் விசக்கன்னிய அல்லது விசக்கண்ணன் யோகம் வேலை செய்யும் நான் சொல்லிட்டேன். இப்ப இது எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா, எப்படி பாத்தீங்கன்னா பாத்துக்குங்க, நீங்க
இந்த விசக்கன்னியா சொல்ற யோகம் சொல்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏற்படும். நல்லா கவனிச்சுங்க, எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏற்படும். இந்த விசக்கன்னி யோகம் சொல்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏற்படும். ஆனா எல்லா லக்கணக்காரர்களுக்கு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படாது. இந்த 2 லக்கணத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் விசக்கன்னி யோகம் வேலை செய்யும். இங்க உள்ள எல்லா ராசிக்காரர்களுக்குமே வேலை செய்யும் விசக்கன்னி யோகம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா இங்க உள்ள எல்லா லக்கணத்துக்கு வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யாது. இந்த 2 லக்கணக்காரர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இவங்களை நீங்க கல்யாணம் செய்யும் போது, கல்யாணமோ அல்லது காதலோ பண்ணும்போது இவங்ககிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லட்டா தப்பி தவறி நீங்க காதல் செய்யும் போதோ அல்லது திருமணம் செஞ்ச பின்னாடியோ இவங்கள திருமணம் செஞ்சு மணந்து அவங்கள புணரும் போது குறிப்பிட்ட ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அவங்க இறந்து போயிருவாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க லக்கணத்துல சனி இருக்கு. லக்கணத்துல சனி இருக்கிறனால அவங்க உடம்புலாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நோய் உள்ள நிரம்பி இருக்கும். கடவுள் இயற்கையாகவே எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட யோகத்தை கொடுத்து வச்சிருக்காரு. ஆனா அவங்களுக்கு கொடுத்த யோகம் என்ன பாத்தீங்கன்னா நோய். நல்லா தெரிஞ்சுங்க, சனி நோய் சொல்றது சனியோட காரகத்துவத்துல வரும் நோய். இப்ப இந்த நோய் உங்க உடம்புக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அவங்களுக்கு எந்த யோகத்தையுமே கடவுள் தரமாட்டாரு. நீங்க எந்த யோகத்தையும் எந்த இன்பத்தையுமே கடவுள் பெருசா தரமாட்டாரு. நீங்க போய் அவங்கள திருமணம் செஞ்சு அவங்களுடைய உடல் இன்பத்தை முழுமையாக நீங்க பூர்த்தி செய்யும் போது அவங்களுக்குள்ள நோயானது அவங்களுக்குள்ள யோகமானது உங்களை வந்தடையுது. இது கல்யாணம் பண்ண பின்னாடி நிறைய பேர்த்துக்குமே பொருந்தி வரும். இதுல லவ் பண்ணிட்டு சில பேர் தெரியாம புணர்ந்துருவாங்க. அந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தெரியாம புணர்ந்துருவாங்க. மணறதுக்கு முன்னாடியே புணர்ந்துருவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுரும். மினிமம் 5 வருஷம் தான், அதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாங்க. மினிமம் 5 வருஷம் தான், 5 வருஷம் தான். அதுக்கு மேல அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி உயிரோட இருக்கவே மாட்டாங்க. மணந்த பின்னாடி அது வந்து நமக்கு நம்ம கண்களுக்கு தெரிய வரும். ஆனா இது காதல் செய்யும்போது தெரியாம அவங்கள புணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனா இது விசக்கன்னி யோகத்துல பிறந்தா பெண்ணா இருந்தாலும் சரி, விசக்கண்ணன் யோகத்துல பிறந்திருந்தா ஆணா இருந்தாலும் சரி, தெரியாம ஆணோடையும் அல்லது பெண்ணோடையும் புணர்தல் ஏற்பட்ட பின்னாடி அவங்க உடம்புல உள்ள நோய் இவங்க உடம்புக்கு வந்தோடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா இறந்துருவாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க கடவுள் அவங்களுக்கு எந்த ஒரு இன்பத்தையுமே அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிதான் அந்த மாதிரி பிறப்பு கொடுத்திருக்காரு. அந்த பிறப்புல போய் நீ முழுக்க உடல் இன்பத்தை கொடுக்கறதுனால உனக்கு இந்த நோய் வந்தடையுது. அதனால விசக்கண்ணி அல்லது விசக்கண்ணன் யோகத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்களோட நீங்க பழகும் போதும் சரி, நீங்க திருமணம் செஞ்ச பின்னாடியும் சரி, நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி விசக்கன்னி யோகத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எப்போதுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவே இருக்காது. குழந்தை பாக்கியம் சொல்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. நீங்க எத்தனை முறை அவங்கள 1000 முறை கூட நீங்க புணர்ந்தாலும் சரி, அந்த ஆணோட சரி, அந்த பெண்ணோட சரி, நீங்க புணர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கடவுள் கொடுத்த வராது. இந்த இந்த ஜென்மத்துல உனக்கு எந்த ஒரு இன்பமுமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த பிறப்ப கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவங்களோட பழகக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் தெரியாம லவ் பண்ணி மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் திருமணம் செஞ்சு மாட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விசக்கன்னி யோகத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் லவ் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடல் இயங்காது. ஆனா இது ரொம்ப நாள் சென்று அவங்க திருமணம் செய்யும்போது இப்ப நான் அதாவது காதலிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆணா இருந்தாலும் சரி அந்த பெண்ணா இருந்தாலும் சரி, ஆனா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி விசக்கன்னி யோகத்துல பிறந்த ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி இளமையில திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேல அல்லது 28 அல்லது 35 அந்த வயசுக்குள்ளதான் கல்யாணமே ஆகும். அந்த வயசுலதான் கல்யாணமே ஆகும். அந்த அப்படிப்பட்ட ஆணையோ அல்லது பெண்ணையோ நீங்க திருமணம் செய்யும் போதுதான் உங்களுக்கு விசக்கன்னி யோகம் அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அவங்க கல்யாணம் செய்யற ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ நோய் ஏற்பட்டு 5 வருடங்களுக்குள்ள அதிகபட்சம் 3 அல்லது அதிகபட்சம் ஒரு தோராயமா ஒரு 3 அல்லது அதிகபட்சம் ஒரு 5 அந்த வருஷத்துக்குள்ள இறந்து போயிருவாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா நோய் தான், வேற எதுவுமே இருக்காது. நோய் வந்துதான் அஃபெக்ஷன் பண்ணும் அவங்கள. அவங்க எப்படி பிறந்து வருவாங்க கேட்டீங்கன்னா விசக்கன்னி யோகத்துல பிறந்தா
கன்னி பெண்களா இருந்தாலும் சரி, விசக்கண்ணன் யோகத்துல பிறந்து வந்தா ஆண்களா இருந்தாலும் சரி, எப்படி பிறந்து வருவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப பாத்துட்டோம்ல, இந்த இதுலதான் பிறந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து உயிரினுமே பூமியில. இப்ப நம்ம யுகத்தை எடுத்துக்கோனா, யுகம் எல்லாத்துக்குமே சனி யுகம் தான் வரும். நம்ம வாழக்கூடிய நம்ம எல்லாருமே பிறப்படுத்து வந்தது சனி யுகத்துல தான். இதுல எந்த ஒரு சந்தேகம் வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வருஷத்துல இருந்து எடுத்துக்குவோம். வருஷம் கூட நம்ம மிஸ் ஆகும். ஆனா இங்க இருந்து மாசத்துல இருந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த நேரம், இந்த நாள்னு சொல்றது நம்ம பிறந்த ராசி. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம நாள் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட ராசி. இந்த நேரம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளோட பிறந்த லக்னம். இப்ப இப்ப மாசம் இந்த 3 எடுத்துக்கிறோம். இந்த 3 எடுத்துக்கிட்டா இப்ப சனியோட மாசம். சனியோட மாசம் எல்லாத்துக்குமே நிறைய பேர் சொல்றாங்க புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு அது சரியா வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது சரியா வரல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப என்ன மாசம் நடக்குதுன்னா, இப்ப எந்த கிரகத்துக்கு சொந்தமான மாசம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கேது கிரகத்துக்கு சொந்தமான மாசம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மை. கேது கிரகத்துக்கு சொந்தமான மாசம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது மாசம். நல்லா தெரிஞ்சுங்க, இது மாசம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரிஷப ராசி. ரிஷபம்னா சுக்கிரன். சுக்கிரன் பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்துல சனி வரும். அப்பனா இங்க மகர லக்னமாவும் இருக்கலாம், மீன லக்னமாவும் இருக்கலாம். இது இந்த கிரகச்சரிக்கையில பிறந்தா ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ரெண்டு பேத்துக்குமே சமமா வேலை செய்யும். விசக்கன்னி அல்லது விசக்கண்ணன் யோகா ரெண்டு பேத்துக்குமே சமமா வேலை செய்யும். ஆண் அல்லது பெண், ஆண் அல்லது பெண். அடுத்து பாத்தீங்கன்னா இது 1வது. நல்லா கவனிச்சுங்க, இது சனியோட மாசம். இது சனியோடைய மாசம். இது இது சுக்கிரனோட ராசி, ரிஷப ராசி. இது சனியோட லக்னம். சனியோட லக்னம்னா நீங்க மகர லக்னத்தை எடுத்துக்கலாம், மீன லக்னத்தை எடுத்துக்கலாம். இது ரெண்டு மட்டும்தான் சனிக்கு உண்மையாகவே சொந்தம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சனியோடைய மாசம் புதன், அப்படின்னா கன்னி ராசி. 3வது பாத்தீங்கன்னா சனி லக்னம். சனியுடைய மாசம், புதனுடைய ராசி, சனியுடைய லக்னம். 3வது பாத்தீங்கன்னா சனியுடைய மாசம், சனியுடைய மாசம் தனுசு ராசி. தனுசு ராசி சனி லக்னம், மகர லக்னம் அல்லது மீன லக்னம், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். மகர லக்னம் வேற அல்லது மீனம். சரிங்களா? மகர லக்னம் அல்லது மீன லக்னம், இந்த ரெண்டு லக்னத்துல தான் இது பொருந்தி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சனி ராசி, ராகு. ராகுனா எதுன்னு கேட்டீங்கன்னா விருச்சகம், விருச்சக ராசிக்காரங்க. விருச்சக ராசிக்காரங்க லக்கணத்துல சனி. அடுத்து பாத்தீங்கன்னா 5 பாத்தீங்கன்னா சனியுடைய மாசம், சனியுடைய மாசம் மாசம் துலா ராசி. இப்ப கேதுனா துலா ராசி. நீங்க எல்லாம் கேதுக்கு ராசியில நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால எல்லா கிரகங்களுக்குமே இங்க இருக்கிற 10 கிரகங்களுக்குமே இங்க இல்ல 10 கிரகங்களுக்குமே வீடு இருக்கு. சரிங்களா? நீங்க முதல்ல நம்மளோட புதன்குரு தீர்க்கதரிசி சேனல் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கும். அதனால நம்மளோட புதன்குரு தீர்க்கதரிசி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஜோதிடம் இப்பதான் கத்துக்கிற ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம ஜோதிடத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனலை நீங்க பாப்போம், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். 6வது பாத்தீங்கன்னா சனி மாசம், சூரியன். சூரியனா சிம்ம ராசிக்காரவங்க பிளஸ் சனி, சனி லக்னம். 7வது பாத்தீங்கன்னா சனியுடைய மாசம்,
கடகராசி ப்ளஸ் சனியோட லக்னம். 8வது பார்த்தீங்கன்னா சனியுடைய மாதம், குளிகை ராசி. குளிகை ராசினா மிதுன ராசி. சரிங்களா? குளிகையோட ராசி என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுனம். லக்கணத்துல சனி. 9வது பார்த்தீங்கன்னா சனியுடைய மாதம் ப்ளஸ் சனியுடைய ராசி, அதாவது சனியுடைய மாதம் சனியுடைய ராசி. அப்படியும் பிறந்து வருவாங்க ஆணும் பெண்ணா. சனியுடைய ராசி, சனியுடைய லக்னம். சனியுடைய ராசினா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மகரம் மீனம். இப்படியும் பிறந்து வருவாங்க. நல்லா கவனிச்சுங்க, இப்படியும் பிறந்து வருவாங்க. இப்ப 10வது பார்த்தீங்கன்னா சனியுடைய மாசம் சனியுடைய லக்னம், சூரியன், சந்திரன், குளிகை, சனி. என்ன கிரகம் மிஸ் ஆகுது? சூரியன், சந்திரன், குளிகை, சனி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சனியுடைய மாதம் ஓகே செவ்வாய் மட்டும் மிஸ் ஆகுது. செவ்வாய்னா மேசம். செவ்வாய் மேச வீட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி 10 கிரக சேர்க்கையில நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி 10 கிரக சேர்க்கையில ஆணும் சரி பெண்ணும் சரி விசக்கன்னி அல்லது விசக்கண்ணன் யோகத்துல பிறந்துதான் வர்றாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க சனியோட யுகம், அவங்களோட யுகம். கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2026 2027க்கு அப்புறம் முழுசாவே இந்த யுகத்துல புதன் வந்துருவாரு. இது சனியோட யுகம். அதனால அவங்க அளவுக்கு அதிகமாவே பிறந்து வந்திருக்காங்க. அதனால நீங்க காதல் செய்யும் போதும் சரி, திருமணம் செய்யும் போதும் சரி, ஒரு தடவைக்கு, அதாவது ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு திருமணம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா திருமணம் செஞ்ச பின்னாடி ஒரு 3 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு மேல நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்வை திரும்ப நீங்க மீட்டெடுத்து வர முடியாது. ஏன்னா இதுல அதிகமா சிக்கிறது எந்த ராசிக்காரவங்க கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற துலா ராசிக்காரவங்களும், இங்க இருக்கிற விருச்ச ராசிக்காரவங்களும், இங்க இருக்கிற துலா ராசிக்காரவங்களும் தான் இதுல அதிகமா சிக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அவங்க சனிக்கு யார ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ராகுவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க விருச்சக ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி நீங்க துலா ராசிக்காரர்களா இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி நீங்க திருமணம் செய்யும் போது எக்காரணத்தை கொண்டும் யாரோட உதவி இல்லாமலும் நீங்க மட்டும்தான் திருமணம் செய்யணும். அந்த திருமண முயற்சியில நீங்க மட்டும்தான் இறங்கி உங்களோட திருமண வாழ்க்கைய முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கையானது சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது. ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.